மனசங்கர வரப்பிரசாத் காரு, சிரஞ்சீவி, நயன்தாரா, கேத்ரின் தெரசா இவங்களாம் நடிச்சு அனில் ரவிபுடி டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடில தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கிற ஒரு தெலுங்கு பிலிம் தான் இந்த மனசங்கர வரப்பிரசாத் காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, சிரஞ்சீவியும் நயன்தாராவும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து சிரஞ்சீவிக்குள்ள இருக்கிற அடாவடித்தனங்கள்னால 2 பேருக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு. 2 பேருமே ஒரு கட்டத்துல வந்து நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. நயன்தாராவுக்கு வந்து சிரஞ்சீவி கூட வாழ இஷ்டம் இல்ல. நீ உன் லைஃபை பார்த்து நீ தனியா இரு, நான் என் லைஃபை பார்த்து நான் தனியா இருந்துக்கிறேன் சொல்லி தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல வருஷமா ஒய்ஃபை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்க சிரஞ்சீவிக்கு வந்து ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, நயன்தாராவுக்கும் நயன்தாராவோட ஃபேமிலிக்குமே ஒரு த்ரெட்டனிங் மாதிரி ஒரு கொலை முயற்சி மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து சேஃப் கார்டு பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு பாதுகாப்புக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி நம்ம சிரஞ்சீவி களத்துக்கு வராப்புல. சிரஞ்சீவி நயன்தாராவையும் நயன்தாரா குடும்பத்தையும் சேஃப்கார்ட் பண்ணாரா? அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து அவங்கள காப்பாத்துனாங்களா? காப்பாத்தலையா? நயன்தாராவும் சிரஞ்சீவியும் சேர்ந்தாங்களா? சேரலையா? அப்படிங்கிற கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல பார்த்த விஸ்வாசம் படத்தோட ஸ்டோரி மாதிரி தான் இருக்குல்ல. அப்படிங்கிற படம் தான் இந்த மனசங்கர வரப்பிரசாத் காரு. படத்தோட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே படத்தோட டைம் டியூரேஷன் 2.5 மணி நேரம் தான். 2 மணி நேரம் 35 நிமிஷம் தான். ஓகேவா? எனக்கு என்னமோ 2 நாளைக்கு பார்த்த மாதிரி ஃபீல் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, படத்தை போட்டிருக்கோம். சரி, படம் ஓகே. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது இடத்துல பிக்கப் எடுக்கும். பிக்கப் எடுத்துச்சுன்னா படம் பிச்சு பிடிங்கி போகும் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா, இப்பவே கிடையாது. டைரக்டருக்கே தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல படம் பிக்கப் எடுத்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஆடியன்ஸை என்கேஜா வச்சுக்கிற மாதிரி ரொம்ப ஒரு பயங்கரமான ஸ்கிரீன் பிளே கொடுத்தாலும் கூட, அதை உடனே கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்ணு, ஸ்டாப் பண்ணு, என்ன ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு டைலாக் படம், ஸ்டாப் பண்ணு, ஒரு 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 கிரிஞ்சு காமெடிக்குள்ள வை, ஆடியன்ஸ் அழுவட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை தேடி தேடி நம்மளை வாண்டடாவே செஞ்சிருக்காங்க. கொஞ்சம் கூட இது இல்லாம நம்மளை வாண்டடாவே வேணுக்குமே நம்மளை போட்டு கொண்டிருக்காங்க இந்த படத்துல. அது மாதிரி படத்தோட டயலாக் ஆகட்டும், படத்துல வரக்கூடிய ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே தான். படத்தோட ஸ்கிரீன் பிளே எந்த இடத்துலயுமே இதா இல்ல. ஆல்ரெடி சிரஞ்சீவியை தவிர்த்து நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நம்ம கிரிஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு கேமியோ வர படத்துக்குள்ள இருக்கு. தெலுங்குல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட தூக்கி உள்ள கொண்டு வந்து அவர் கேமியோ பண்ணிட்டு போயிருக்காரு. அவரு பங்குக்கு அவரு வேற வந்து நம்மளை எரிச்சல் படுத்திக்கிட்டு அதெல்லாம் இருக்கு. படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க், படத்தோட சண்டை காட்சி, படத்தோட விஎஃப்எக்ஸ் காட்சி. விஎஃப்எக்ஸ்லாம் கிளைமேக்ஸ்ல ரொம்ப சூப்பரா அப்படி கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அது ரொம்ப ஒரு விஷயமா இருக்கும். பாக்குறப்பே ஃபீல் பண்ணுவீங்க. சினிமோட்டோகிராஃபி ஒர்க் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அவங்க பண்ண விஷயங்கள், ஒரு கமர்ஷியல் சினிமா அப்படிங்கிறப்ப நம்ம லாஜிக்கலா எதிர்பார்க்க கூடாது. அந்த ஒரு கமர்ஷியல் சினிமா ஒரு ஹீரோயிக்கா ஒரு சண்டைக்கு ஒரு சிரஞ்சீவி மாதிரியான ஒரு மெகா ஸ்டாருக்கு சண்டை காட்சிகள் எப்படி வைக்கணும் அப்படிங்கறத அப்படி பயங்கரமா வச்சு அதெல்லாம் ஸ்டேஜிங் பண்ணதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் குறையல. ஒரு காமெடியை வந்து சிரிப்போற மாதிரி காமெடியே கிடையாது படத்துல. ரொம்ப போட்டு கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு அது என்னன்னே தெரியல. ஒருவேளை இந்த காமெடி தான் தெலுங்குல வந்து பயங்கர ரசிகர் பட்டாளம் இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த படத்துல வர காமெடியை பாக்குறப்ப அண்ணாத்த படத்துல வர காமெடி எவ்வளவு பரவாயில்லையோங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்குது. அப்படி இருக்கு காமெடி எல்லாம். எனக்கு எரிச்சல் தான் வந்துச்சு. சரி, படத்தை முழுசா முடிச்சிருவோம், முடிச்சு ரிவ்யூ போடணுமே அப்படிங்கறனாலதான் ஃபுல்லா உட்காந்து முடிச்சது. இல்ல அப்படின்னா அந்த படத்துல ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷத்துல படத்தை ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பேன். வழி இல்ல. அது மாதிரி படத்துல வரக்கூடிய பாடல்கள், யாரு லிரிக்ஸ் ரைட்டரு, இல்ல ஒருவேளை தெலுங்குல இருந்து இந்த பாட தமிழ்ல டப் பண்ணனால இந்த பிரச்சனை வருதா, இல்ல உண்மையிலேயே தமிழுக்கு எழுதின பாட்டு இப்பதான் எழுதுனாங்களா, யார் ரைட்டரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கன்றாவியான லிரிக்ஸா இருக்கு. கேட்கறதுக்கு என்ன இளவனே இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த ஆதி நாடகராஜா படத்துல சொல்லுவாள, நீ ஒரு பாட்டு பாடுவியம்மா, மாங்குயிலே பூங்குயிலேன்னு, இதெல்லாம் கேட்கிறப்ப என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டா ஊரை விட்டு ஓடிடணும்னு, அந்த மாதிரி இருக்கு. இந்த படத்துல வரக்கூடிய பாடல்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த தக்லை படத்தோட ஆடி லான்ச்ல வந்து அதிதி சங்கர் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. தக்லைஃபா தக்லைஃப்க்கு அதிதி சங்கர் வராங்க. இந்தியன் 2 நினைக்கிறேன். ஆமா, இந்தியன் 2 தான் இருக்கும். அந்த படத்தோட ஆடி லான்ச்சுக்கு தான் நினைக்கிறேன் ஒரு இவங்க அதிதி சங்கர் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. ஒரு அண்ணா ரெண்டு அண்ணா, ஒரு அண்ணா ரெண்டு அண்ணான்னு சொல்லி பாட்டு பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு எவ்வளவோ பயங்கரமான பாட்டு, ஒரு அருமையான லிரிக்ஸ் இருக்க பாட்டு, கருத்து இருக்க பாட்டு அப்படின்னு எனக்கு தோண வச்சுச்சு இந்த பாட்டோட லிரிக்ஸ் கேட்டதுக்கு அப்புறம். அந்த அளவு என்னைய வந்து படம் வந்து செஞ்சிருச்சு செய்கையா. ஒரு கமர்ஷியல் சினிமா பயங்கர மாசா பயங்கர கிராண்டா காமிச்சிருக்காங்க. நயன்தாராவோட வீடெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி படங்களுக்குனே வச்சிருப்பாங்க போல வீடு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வாரிசு படத்துல வீடை பாத்தீங்கன்னா இப்படி
வீட்டோட கேட்ல இருந்து வீட்டோட வீட்டோட படிக்கு போறதுக்கே குதிரை வண்டியில போகணும், இல்ல ட்ரெயின்ல போகணுங்கிற மாதிரி லென்த் இருக்கும்ல, அந்த மாதிரி பயங்கர கிராண்டா இது செட்டா இல்ல இதுக்குன்னே ஷூட்டிங் ஸ்பாட் வச்சிருக்காங்களா அவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாமே கிராண்டா பாக்குறப்ப சூப்பரா இருக்கு. ஆனா நம்மள என்கேஜா வச்சுக்கிற மாதிரி கொஞ்சமாவது படத்தோட ஒன்றி ஒரு 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 சேடான சீனுக்கு நம்மளும் ஃபீல் பண்ற மாதிரி, ஒரு காமெடி காட்சிக்கு நம்ம விழுந்து என்ஜாய் பண்ற மாதிரி எதுவுமே இல்ல. இந்த வர காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா டேய் போடா போடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்னையெல்லாம் நிறைய இடங்கள்ல வதம் பண்ணிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் சினிமாவ இவ்வளவு கண்ட்ராவி எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் தோண வச்சுச்சு. இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா ஒருவேளை இதுதான் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்குமோ, அவங்க டார்கெட்டட் ஆடியன்ஸ் தெலுங்கு பீப்புள் தானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்குது. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம். நம்ம எதுக்கு அவங்களோட டார்கெட்டே தெலுங்கு ஆடியன்ஸ் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட டார்கெட்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த படம் கண்டிப்பா கொண்டாடப்பட்டிருக்கும். மெகாஸ்டார் இருக்காப்ல அப்படிங்கிற படம் பெருசா கொண்டாடப்பட்டிருக்கும். அப்பா என்னையெல்லாம் சோதிச்சிட்டாங்க உண்மையிலேயே. நான்லாம் என்னடா அப்படின்னு தலைவலி தான் வந்துச்சு. இது எப்புட்றா இப்படி ஒரு காமெடி சீன படத்துல தைரியமா வைக்கிறீங்க? அவ்வளவு ஹானஸ்ட். இந்த ஒரு தைரியம் இல்லாம தான் நான் யூடியூப்லலாம் பாருங்க. இவ்வளவு வருஷம் ஆயிருச்சு வீடியோ ஆரம்பிச்சு. இன்னமும் ஒரு பெரிய இது இல்ல எனக்கு. ஒரு பெருசா ஒரு சப்ஸ்கிரைபரோ, பெருசா வியூஸோ கிடையவே கிடையாது. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு கான்ஃபிடன்ட் இல்ல. அதனால தான் அந்த கான்ஃபிடன்ட் மட்டும் இருந்தா தக்காளி நம்மலாம் என்னைக்கும் முன்னேறிப்போம்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு மோட்டிவேஷன். யாராவது ஒரு அஸ்பைரிங் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கவங்க ஒரு படம் பண்ணணும். எப்படி படம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாம இருந்தாலோ, இல்ல எத படம் பண்ணாம எந்த வித காட்சிகள் மட்டும் படமா பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, இந்த படத்துல வரக்கூடிய இந்த காமெடி காட்சிகள், அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தயவு செய்து இதெல்லாம் மட்டும் வைக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துருங்க. எது வேணுங்கிறத விட எது வேணாம்னு தெரிஞ்சுட்டா பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் வைக்கக்கூடாதா? நம்ம படம் பண்றோமோ இல்லையோ, படம் பண்ணோம்னா, இது மட்டும் இருக்கக்கூடாது படத்துல அப்படின்னு சொல்லி சில விஷயம் கட் பண்ணிடலாம். அப்படிதான் இந்த படம் இருந்துச்சு. சோதிச்சுட்டாய்ங்க. நீங்க இந்த படம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா, படம் G5ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா, தாராளமா படத்த பாருங்க. சப்போஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னா, தாராளமா இந்த படத்த ரிப்பீட் வாட்ச் பாருங்க. உங்களுக்கான படம் தான். எனக்கு இந்த மாதிரி கிரிஞ்சு காமெடி விஷயங்கள் பிடிக்கல. சில விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. அந்த கேமியோக்கு அந்த ஆர்டிஸ்டோட அவரையும், சிரஞ்சீவி சாரையும் ஒரே ஃப்ரேம்ல பார்க்கிறது. படத்துல சில விஷயங்கள்லாம் ஓகே. ஆனா மத்த விஷயங்கள்லாம் என்னைய வந்து கொன்னுட்டாய்ங்க அப்படிங்கிற ஃபீல் தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.